ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அருண் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஒரு டெய்லி லைஃப்ல நம்ம நிறைய விஷயம் ட்ராக் பண்ணி கம்ப்ளீட் பண்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம நிறைய விஷயம் நோட் பண்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க மார்னிங் எழுந்த உடனே இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணணும் நோட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, கரெக்டா? அதை ட்ராக் பண்ணணும். செகண்ட், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப்ல இருக்கீங்க, அப்ப நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்றீங்க, அப்ப சில விஷயங்கள் நோட் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கலாம். மூணாவது, கிரெடிட் கார்டு பில் கட்டுற லாஸ்ட் டேட்டா இன்னைக்கு இருக்கலாம். இல்லைன்னா பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற லாஸ்ட் டேட் கூட நிற்கிருக்கலாம். ஏன்னா வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஹோம் லோன் பத்தி ஒரு இம்பார்ட்டன்ட் மெயில் அனுப்பணும்னு உங்களுக்கு ஞாபகம் வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க அப்புறம் பண்ணலாம்னு நினைப்பீங்க, ஆனா அதுக்கப்புறம் மறந்துடுவீங்க. இல்லைன்னா டக்குன்னு நோட் பண்றதுக்கு ஒரு டூல் எதுவுமே இல்லாத சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு இருக்கலாம். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஒரு சொல்யூஷனா நம்ம கூடவே ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம கூடவே ஒரு பர்சனல் அசிஸ்டண்டா இருந்து நம்மளுக்கு விஷயங்கள் நோட் பண்றதுக்கும் நம்ம விஷயங்களுக்கு ரிமைண்ட் பண்றதுக்கும் பர்சனல் அசிஸ்டன்ட் ஆப் நம்ம கூடவே இருந்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி 2 ஆப் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இந்த 2 ஆப்பும் நான் ஒரு 5 to 6 இயர்ஸா நான் யூஸ் பண்றேன். அதுல இருந்து நான் மேக்ஸிமம் பெனிஃபிட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 2 ஆப் என்னன்னு பாத்தீங்கன்னா கூகுள் கீப் அண்ட் கூகுள் கேலண்டர். ஃபர்ஸ்ட் நான் ஏன் இந்த 2 ஆப் யூஸ் பண்றேன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரீசன், இந்த 2 ஆப்புமே வந்து கூகுள் கூகுள் கம்பெனியால டெவலப் பண்ணப்பட்டது. அப்படின்னா அவங்களோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும், ஸ்டேபிளாகும். ரெண்டாவது, இந்த 2 ஆப்புமே வந்து எல்லா இடத்துல இருந்தும் ஆக்சஸும் பண்ணலாம். அதாவது டெஸ்க்டாப், மொபைல், கூகுள் அக்கௌண்ட் இருந்தா மட்டும் இதுக்கு போதும். மூணாவது ரீசன், இந்த எல்லா ஆப்புமே ஒன்னோட ஒன்று டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது கீப்ல இருந்து கேலண்டர் இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம், கீப்ல இருந்து ஜிமெயில் டேட்டா, கூகுளோட ஒன்று ஆப் ஜிமெயில் டேட்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே கூகுளோட ப்ராடக்டால நீங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் மற்ற ஆப்ல இருந்தும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நாலாவது ரீசன், இந்த 2 ஆப்புமே வந்து ஆப்போட டேட்டா ஆட்டோமேட்டிக்கா கூகுளோட ஃப்ரீ ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அப்படின்னா நீங்க போன் தொலைஞ்சாலோ இல்லை நீங்க வேற போன் வாங்கினாலோ ஆட்டோமேட்டிக்கா டேட்டா பேக்கப் ஆனதுனால உங்களுக்கு டேட்டா லாஸே இருக்காது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கூகுள் கீப் ஆப்பை பத்தி பார்ப்போம். கூகுள் கீப் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு நோட்ஸ் டேக்கிங் ஆப். அதாவது நான் சொன்ன ரீசன்ஸ்ல ஒரு இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்தெல்லாம் ட்ராக் பண்ண போறோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஷன்ல டீட்டெயில்ஸ்லாம் நோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் டேக்கிங் பர்சனல் அசிஸ்டன்ட் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், கரெக்டா? ஸோ அதுதான் கூகுள் கீப். ஸோ இந்த இந்த கூகுள் கீப் ஆப்பை ஒரு எஃபிஷியண்டா யூஸ் பண்றதுன்றது நான் ஒரு சின்ன வீடியோ மூலியமா இப்போ காட்டுறேன். ஸோ கூகுள் கீப் ஆப் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த வியூ மொபைல்லையும் டெஸ்க்டாப்லயும் எல்லாம் ஒரே மாதிரி தான். ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா நீங்க டேக் நோட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து பேங்க் டீடைல்ஸ் அப்படின்னு நீங்க போட்டு சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நீங்க வெளில கிளிக் பண்ணீங்கன்னா நோட் சேவ் ஆயிடும். பட் ஒரு லாங் ரன் நீங்க நிறைய நோட்ஸ் வச்சிருக்கும் போது ஆர்கனைசேஷன் பிரச்சனை வரும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு நம்ம லேபிள்னு ஒன்று இருக்கு. ஸோ லேபிள் நீங்க கிரியேட் பண்ணி அதை டேக் பண்ணிட்டீங்கன்னா இந்த லேபிள்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்க அந்த லேபிள் கிளிக் பண்ணும்போது அது ரிலேட்டடா ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா அது மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்க லேபிள்ஸ் டிஃப்ரெண்டா வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க இங்க வச்சிருக்க மாதிரி கார், சைல்டு, ஃபினான்ஸ், ஃபண்ட், இந்த மாதிரி மல்டிபிள் லேபிள்ஸ் வச்சுட்டு ஒரு நோட்ஸுக்கும் நீங்க கரெஸ்பாண்டிங்கா டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆர்கனைசேஷன். அதே மாதிரி நீங்க டிஃப்ரெண்ட் கலர் பேக்ரவுண்ட்ஸ் கொடுக்கலாம், ஐடென்டிஃபை பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிராசரி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு கிராசரி இமேஜ் நீங்க அப்லோடும் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நீங்க கலர் சூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இங்க கலர் சூஸ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் இமேஜ் சூஸ் பண்ணி நீங்க டிஃப்ரெண்டா எங்க இமேஜ் கூட போட்டு வச்சுக்கலாம். இது ரெண்டாவது வே. மூணாவது, நீங்க வந்து செக் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு செக்லிஸ்ட் கிரியேட் பண்ணணும்னு வச்சுங்க. நீங்க நான் கிராசரி வாங்கணும் அப்படி வச்சுங்க, இல்லைன்னா கிராசரிலாம் வாங்கணும். ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா போய் செக் பாக்ஸ் ஷோ செக் பாக்ஸஸ் கொடுத்து நீங்க என்னென்ன வாங்கணும், எக்ஸ், ஆனியன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ், நீங்க டொமேட்டோஸ், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணிட்டு நீங்க சேவ் ஆயிரும். ஒன்ஸ் நீங்க அதெல்லாம் வாங்கின அப்புறம் டிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கீழே போயிடும். ஸோ நீங்க முடிச்சிட்டீங்க, வாங்கிட்டீங்க, நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த மொத்த வேலையை முடிச்ச அப்புறம் இது நீங்க மெயின் டேஷ்போர்ட் இருக்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆர்கைவ் கொடுத்துக்கலாம். நீங்க ஆர்கைவ் ஆப்ஷன் இருக்கீங்களா, ஆர்கைவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெயின் டேஷ்போர்டு போயிடும். அந்த வேலையை நீங்க திருப்பி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் நீங்க ஷாப்பிங் போகும்போது திருப்பி அதை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஆர்கைவ்ல போய் திருப்பி ரிட்ரீவ் பண்ணி நீங்க இந்த ஃபார்மேட் ரிட்ரீவ் பண்ணி நீங்க எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ், ஓகே என்னெல்லாம் ஐட்டம்ஸ் போன மாசம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்க செக் பண்ணி அடிஷனல் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி கூகுள் கீப்ஸ்ல ரிமைண்டர் ஆப்ஷன் கூட இருக்கு. பட் இந்த ஆப்ஷன் வந்து நான் கேலண்டர்ல சொல்வேன், யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அதை நம்ம அடுத்த செக்ஷன்ல பார்க்கலாம். பட் கூகுள் கீப்லயும் இந்த ஆப்ஷன் இருக்குன்றதையும் நான் சொல்லிக்க விரும்புறேன்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம கூகுள் கேலண்டர் ஆப் பற்றி பார்ப்போம். என்னோட எல்லா ரிமைண்டர்ஸுமே கூகுள் கேலண்டர் ஆப்பில் தான் இருக்குது. நான் என்னோட ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும், ஆஹ் ஆஹ் அன்னைக்கு டேல பண்ணனாலும் சரி, இல்லை வாரம் வாரம் பண்ணனாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள், கிரெடிட் கார்டு பில் மாதம் மாதம் கட்டணும், கரெக்டாக அது வந்து டேட்டுக்குள்ளே கட்டணும். பேங்க்ஸ்லாம் வந்து கிரெடிட் கார்டு பில் கரெக்டாக அனுப்பிச்சிடுவாங்க, பட் டியூ டேட் முன்னாடி ரிமைண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களே சார்ஜஸ்ல தான் அவங்களோட மெயின் ப்ராஃபிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு ரெக்கரிங் ரிமைண்டர்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், இமெயில் ரிமைண்டர்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கூகுள் கேலண்டர்ல இருக்கனால நீங்க எந்த வேலையும் மறக்க மாட்டீங்க. உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுவோம் அந்த விஷயத்த. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஈவன் பர்த்டே ரிமைண்டர்ஸ், யாராச்சும் பேசணும் இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட நீங்க கேலண்டர்ல போட்டு பக்கவா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் இந்த இந்த கூகுள் கேலண்டர் ஆப் நம்ம எவ்வளவு எஃபிஷியண்டா யூஸ் பண்ண முடியும்ன்றதை நான் ஒரு சின்ன வீடியோ மூலியமா காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன யூஸ் கேஸ் எடுத்துக்கலாம். நான் நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல சிப் பண்ணுவீங்க, கரெக்டா? சிப் வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா சிப் செட்டும் பண்ணலாம். இல்ல நான் வந்து ஒரு பர்டிகுலர் டேட்ல நான் அன்னைக்கு எவ்வளவு காசு இருக்கோ அன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இப்ப என்ன பண்ண போறேன்னா, மாசம் 5th ஆஃப் எவ்ரி மந்த் ஆர் எனி டே உங்களுக்கு என்ன சூட்டபிள் டேட்டோ சூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ரிகரிங் ரிமைண்டர் நான் செட் பண்ண போறேன். இப்போ அது எப்படி பண்றதுன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கேலண்டர் ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா கிரியேட் ஈவெண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் கொடுக்கலாம். ஸோ ஃபார் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நீங்க டைட்டில் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன சூட்டபிளா இருக்கும். ஒரு டிஸ்கிரிப்ஷன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் டைம், எந்த டைம் ரிமைண்ட் பண்ணணும், டைம் ஆஃப் த டே, மார்னிங் ஆர் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது ஒரு ரெக்கரிங் ரிமைண்டர். பிகாஸ் நான் எஸ்ஐபி வந்து எவ்ரி மந்த் பண்ணணும், கரெக்டா? ஸோ எந்த டேல உங்களுக்கு சேலரி வந்து ஒரு 2 நாள் நீங்க ரிமைண்டர் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி மந்த் கரெக்டாக ரிமைண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கிரெடிட் கார்டு பில் கட்டுறது கூட இதை வச்சுக்கலாம். இல்லைனா வந்து சில விஷயங்கள் 2 வீக்ஸ் ஒன்ஸாக கூட இருக்கலாம், 3 வீக்ஸ் ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து ரெக்கரிங் ஆப்ஷன் மூலியமா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று நார்மல் மொபைல் நோட்டிஃபிகேஷன்ஸ், இன்னொன்று இமெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ். நார்மல் மொபைல் நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்க ஒரு 10 minutes ஒரு 10 minutes பிஃபோர் வச்சுட்டு இமெயில் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கலாம். நார்மல் நோட்டிஃபிகேஷன் நீங்க ஸ்வைப் அவுட் பண்ணி மறக்க சான்சஸ் அதிகம். இது இமெயில் நோட்டிஃபிகேஷன் வச்சீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஆல்ரெடி கூகுள் ப்ராடக்ட்னால உங்களுக்கு ஜிமெயிலுக்கு உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி போயிடும். ஸோ உங்க ஜிமெயில் நீங்க கிளீனா வச்சிருந்தீங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் அங்கே போயிட்டு டெய்லி நீங்க இமெயில் செக் பண்ணும்போது ஓகே நான் இந்த வேலை பண்ணல, இந்த வேலையை முடிச்சு நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் ரிமைண்டர்ஸ் கூட வச்சுக்கலாம். நீங்க ஒரு விஷயம் ரொம்ப அர்ஜென்ட் நினைச்சீங்கன்னா 1 day பிஃபோர் ரிமைண்டர்ஸ், அப் டு 5 minutes பிஃபோர் த டாஸ்க், அந்த மாதிரி மல்டிபிள் ரிமைண்டர்ஸ் வச்சீங்கன்னா நீங்க மறக்கவே மாட்டீங்க அந்த வேலையை. இமெயில் ரிமைண்டர்ஸ் ரொம்ப நல்லது. நீங்க ஓவர் பீரியட் ஆஃப் மந்த்ஸ் கூட நீங்க ட்ராக் பண்ணி ஸ்னூஸ் பண்ணி ஐ மீன் நீங்க மறக்கவே மாட்டீங்க. அதுதான் ஆக்சுவல் பெனிஃபிட். அவ்வளவுதான். இந்த கரண்ட்ஸ் அண்ட் இமெயில் ரிமைண்டர்ஸ் ஆர் தி பெஸ்ட் ஆப்ஷன். எல்லா விஷயத்தையும் ஆட் பண்ணுங்க இமெயில் கேலண்டர்ஸ்ல, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணுங்க இந்த 2 ஆப்பையும். எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எனக்கு நிஜமாலேயே எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த ஆப். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்ன்றதும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. See you in my next video. Bye bye.